தினமொரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். விளக்கம். ஜூலை 20, 1969 அன்று அப்போலோ 2 என்ற விண்கலத்தில் சென்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சந்திரனில் காலடி வைத்தார்கள். அது மனுக்குலத்தின் ஒரு ஈடு இணையற்ற சாதனையாகும். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றவர் சந்திரனில் அடியெடுத்து வைத்த அந்த நாளில் மனுகுலம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தது என்றார். அப்போது அதிபர் நிக்சன் மனுகுலம் இந்த சாதனையை குறித்து பெருமை அடைகிறது என்று கூறினார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சந்திரனை படைத்தவர் ஒரு வித்தியாசமான முறையில் இவ்வுலகத்தில் அடியெடுத்து வைத்தார். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கினார். நித்திய வார்த்தையாகிய தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்தாலும் அவர் தேவனாகவே இருந்தார். அது தேவனுடைய அன்பின் இருதயத்தை நமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு ஆச்சரியமான செயலாகும். நம்முடைய பாவங்களின் சிரயத்தை செலுத்தும்படி சிலுவையில் மரிப்பதற்காக அவர் நம்மில் ஒருவரானார். அவர் நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் நம்பும் போது நாம் மன்னிக்கப்படுகிறோம். நாம் சுயநலத்தையும் பெருமையையும் மேற்கொண்டு மற்றவர்களின் மீது கரிசனை கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியையும் பெறுகிறோம். மனிதன் விண்வெளியில் அடியெடுத்து வைத்த போது மனுகுலம் ஒன்றாக இணைந்து பெருமையடைந்தது. ஆனால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த இயேசு செய்த மகிமையான காரியத்தோடு ஒப்பிடும்போது மனிதனுடைய சாதனை மிகவும் சிறியது. தேவன் தம்மை விசுவாசிக்கிற அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய சுயநலத்தையும் பெருமையையும் மாற்றி தாழ்மையையும் அன்பையும் அவர்களுக்கு அளிக்கிறார். இந்த அனுபவத்தோடு சந்திரனுக்கு செல்லும் சாதனையை ஒப்பிடும்போது அது ஒன்றுமில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவிற்குள் மறுபடியும் பிறந்ததற்காக நன்றி. ஆமேன்.